விடுதலை 2 11 நாளில் ஒரு சரியான லாபத்தை எடுத்திருக்கு, பெரிய லாபத்தை எடுத்திருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். நேற்று 11வது நாள் வசூல் எவ்வளோ, அதை தாண்டி 11 நாளில் இந்த படம் டோட்டலாக தமிழ்நாட்டில் எவ்வளோ, உலகம் முழுக்க எவ்வளோ அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்த்துருவோம். இது இல்லாமல் 3M, அதாவது MMM அப்படின்னு சொல்லலாம். மார்க்கோ, மேக்ஸு, முஃபாசா, இந்த 3 படங்களும் வேறு லெவலில் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா முஃபாசா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வசூல் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். இது இல்லாமல் இன்னும் சில படங்களோட வசூலை ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி இன்னொரு முக்கியமான படத்தோட ப்ரீசேல் பார்க்க போகிறோம். டைரக்டர் சங்கர் அவர்களோட இயக்கத்தில் பொங்கலுக்கு சங்கராந்திக்கு வெளியே வர இருக்க கேம் சேஞ்சர் திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ஷன் ஓவர்சீஸில் சில நாடுகளில் ஓப்பன் ஆகிருக்கு. அது எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, சலார் தான். சலாரில் ஒரு முத்திரை ஒன்று இருக்கும். அந்த முத்திரையை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த கவர்மெண்ட்டு, எந்த போலீஸ் ஆஃபீஸர், எந்த அதிகாரினாலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு முத்திரை. அந்த முத்திரையை நம்ம சுதிஹாசன் அவர்களோட கையில் குத்தி அனுப்பிச்சிருவாங்க. அப்போ சுதிஹாசனை யார்ப்பா காப்பாற்றுறது அப்படிங்கும்போது அந்த முத்திரையை தடுக்கிறதுக்கு தான் நம்ம ஹீரோ வருவார். கடைசியில் பார்த்தா அந்த முத்திரையை உருவாக்குனதே அந்த ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பயங்கர கூஸ் பம்ஸாக இருக்கும். ஸோ அதுதான் அந்த முத்திரையை தான் நம்ம நேற்று ஃப்ரேமாக வச்சுருந்தோம். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது ஆதில், ஆஷிக் மீரான், அப்புறம் மன்னடி ஸ்டார், வெங்கடேஷ் அப்படிங்கிறவர், அப்புறம் டேனிஸ். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே வசூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வியோடையே ஆரம்பிச்சிடுறேன். அதாவது சில வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா படத்தில் பயங்கர காமெடிக்குன்னு ஒரு தனி சீக்வன்ஸே இருக்கும். அதில் வரக்கூடிய காமெடிகள்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம சொல்கிறது அந்த கவுண்டமணி செந்தில், அதுக்கு முன்னாடி காலம், இல்லை அதுக்கப்புறம் வந்த வடிவேலு, விவேக்கு, அதுக்கப்புறம் வந்த சந்தானம் அவர்கள் கூட அப்படிப்பட்ட ஒரு சீக்வன்ஸ் தனியாக இருந்தது, நம்மளால் ரசிக்க முடிஞ்சுது. ஸோ தமிழ் சினிமா எப்போவுமே அந்த காமெடிக்கு ஒரு தனி ட்ராக் எப்போவுமே வச்சுருக்கோம். அதுவும் இல்லாமல் காமெடி திரைப்படங்கள் பெரிய அளவில் ஜெயிச்சிட்டு இருந்த ஒரு டைம் இருந்திருக்கு. அது காலங்காலமாக ஜெயிச்சிருந்துருக்கு. கடைசியாக இப்போ சில வருஷங்களாக தான் காமெடி படங்கள் பெரிய அளவில் தோல்வியை சந்திக்குது. காமெடியர்களே இப்போ இல்லை அப்படிங்கிற ஒரு பஞ்சத்துலேயும் இருக்குது. ஸோ இப்போ நான் கேட்குறேன் உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்போது தமிழ் சினிமா ஒரு அடுத்த ஜென்ரேஷன் ஒரு ஹீரோ இருக்காங்க, பெரிய ஹீரோ. அடுத்த ஜென்ரேஷனில் ஒரு பெரிய டைரக்டர்ஸ் இருக்காங்க. அடுத்த ஜென்ரேஷனில் பெரிய மியூசிஷியன்ஸ் இருக்காங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கு பெரிய ரைட்டர்ஸ் இருக்காங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கு யார் பெரிய காமெடியன் நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு என்னமோ அப்படி எதுவும் தெரில. ஸோ அது ஒரு மிகப்பெரிய தமிழ் சினிமாவோட ஒரு மிகப்பெரிய சாபக்கேடாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் வருது. அதை தாண்டி கண்டிப்பாக பெரிய ஹீரோக்கள் ஒரு காமெடி படம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. பெரிய ஹீரோக்கள் இந்த ஃபுல் ஃப்ளெஜ் காமெடி திரைப்படங்கள் பண்ணும்போது அப்போது ஆட்டோமேட்டிக்காக இண்டஸ்ட்ரியில் நிறையா காமெடி திரைப்படங்கள் வர ஆரம்பிக்கும், காமெடியர்கள் வர ஆரம்பிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வரணும். காமெடியர்கள் இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரி என்ன இண்டஸ்ட்ரின்னு எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லைங்க, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லைங்க, இப்போ கூட நல்ல காமெடியன்ஸ் இருக்காங்கங்க அப்படின்னு நீங்கள் ஒரு 2-3 பேரை சஜஸ்ட் இல்லை சொல்லணும் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. முஃபாசா த லைன் கிங் இந்த படத்தோட Day 11 கலெக்ஷன் இந்தியாவில் 6,84,00,000. டோட்டலாக இந்த படம் இந்தியாவில் 128 கோடியே 24 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. 11 நாளில் பெரிய வசூல். எனக்கு தெரிஞ்சு ரீசெண்ட் டைமில் வந்ததுலேயே பெரிய ஹிட்டான படம், இந்தியாவிலேயே பெரிய ஹிட்டான படம். இந்திய திரைப்படங்களை தாண்டி புஷ்பா 2க்கு அடுத்தது பெரிய வசூல் இதுதான் நினைக்கிறேன். ஸோ வேர்ல்டு வைடு $333 மில்லியன். இது மட்டும் 2830 கோடி கிட்ட வருது. UI அப்படிங்கிற படம் Day 11 கர்நாடகாவில் 42 லட்சம், வேர்ல்டு வைடு 55 லட்சம். ஸோ டோட்டலாக 32 கோடியே 13 லட்சம் கர்நாடகாலையும், வேர்ல்டு வைடு 39 கோடியே 52 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. மேக்ஸ் திரைப்படத்தோட Day 6 கர்நாடகாவில் 2 கோடியே 38 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 34 லட்சம், ஓவர்சீஸில் 18 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 90 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு 6வது நாள். ஸோ நேற்றுமே ஒரு சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு. டோட்டலாக இந்த படம் கர்நாடகாவில் 32 கோடியே 19 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 89 லட்சம், ஓவர்சீஸில் 2 கோடியே 76 லட்சம், வேர்ல்டு வைடு 37 கோடியே 84 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 58 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் மார்க்கோ. ஸோ இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவல் சம்பவம் பண்ணுது. நான் சொல்கிறது கேரளாவில் கிடையாது, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் வேறு லெவல் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கு.
ஸோ நேற்று டே 11 கேரளாவில் 1,15,00,000, அதில் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் மட்டும் 94 லட்சம். தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா இல்லாமல் அங்கே ஹிந்தி பெல்ட்டில் மட்டுமே இந்த படம் வந்து ஒரு 70 லட்சம் கிட்ட வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. பெரிய விஷயம். அதுவும் மண்டே. ஓவர்சீஸில் ஒரு கோடி, டோட்டலாக வேல்யூ வைடு 3,09 லட்சம் இந்த படம் வந்து டே 11 கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலாக 35,54 லட்சம் கேரளாலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 7,66 லட்சம், ஓவர்சீஸில் 29,25 லட்சம், வேர்ல்டு வைடு 72,45 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 11 நாளில். பேரோஸ் 3D இந்த படத்தோட டே 6 கலெக்ஷன் கேரளாவில் 33 லட்சம், வேர்ல்டு வைடு 39 லட்சம். ஸோ டோட்டலாக 8,90 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 16,16 லட்சம். டோட்டலாக டிசாஸ்டருங்க, பெரிய லாஸு. ஸோ அப்புறம் பேபி ஜான் திரைப்படத்தோட டே 6 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 1,94 லட்சம், வேர்ல்டு வைடு 2,31 லட்சம். ஸோ டோட்டலாக 36,03 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 45,11 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 150 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியே ஆகணும். அப்புறம் புஷ்பா 2 திரைப்படத்தோட டே 26 தமிழ்நாட்டில் வந்து 28 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 1,85 லட்சம், கர்நாடகாவில் 35 லட்சம், கேரளாவில் 3 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 7,65 லட்சம், ஓவர்சீஸில் 65 லட்சம், வேர்ல்டு வைடு 10,81 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த 26 நாளுமே இந்த படம் டபுள் டிஜிட்டில் தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. இன்றைக்கி வரைக்கும் நான் சொல்கிறேன், இந்த 26ஆம் தேதி வரையும், மேபி 27, 28 சிங்கிள் டிஜிட்டில் போகலாம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணுறதுல. ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 77,24 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 323,88 லட்சம், கர்நாடகாவில் 96,44 லட்சம், கேரளாவில் 18,50 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 888,12 லட்சம், ஓவர்சீஸில் 260,12 லட்சம், வேர்ல்டு வைடு 1,664,30 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 26 நாளில். ஸோ அப்புறம் விடுதலை 2 திரைப்படத்தோட டே 11 கலெக்ஷன் இதுவரையும் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். தமிழ்நாட்டில் 74 லட்சம், வேர்ல்டு வைடு 95 லட்சம். ஸோ டோட்டலாக 37,73 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 58,59 லட்சம், பட்ஜெட் 35 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸ் 26,50 லட்சத்துக்கு போயிருக்கு, தேட்டர்கள் ஷேர் 31,41 லட்சம். கிட்டத்தட்ட இந்த படம் 5 கோடி கிட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் மட்டும் இப்போ வரையும் எடுத்திருக்கு. ஒரு நல்ல வசூல், நல்ல ப்ராஃபிட் எடுத்திருக்கு. ஸோ 118% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமையுது. அப்புறம் அலங்கு, ஸ்மைல்மேன் இந்த 2 படங்களோட வசூலை பார்ப்போம். இது இல்லாமல் மீதி 2 படங்களோட வசூல் டோட்டலாக காலி, அதெல்லாம் ஒன்றுமே வரல. ஸோ அலங்கு டே 4 தமிழ்நாட்டில் 6 லட்சம், வேர்ல்டு வைடு 7 லட்சம். ஸோ டோட்டலாக 37 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 41 லட்சம். ஸோ இதுவே சுமாரான வசூல் தான். இதோட ரொம்ப சுமாரான வசூல் எடுத்தது அந்த 2 படங்கள், திருமாணிக்கமும் அப்புறம் ராஜா கிளி. இந்த 2 படங்களும், ராஜா கிளிலாம் 60,000 70,000 கிட்ட வசூல் போயிடுச்சுன்னு நினைக்கிறோம். மோசமான வசூல். தி ஸ்மைல் மேன் டே 4 தமிழ்நாட்டில் 8 லட்சம், வேர்ல்டு வைடு 9 லட்சம். ஸோ டோட்டலாக 44 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 48 லட்சம் உலகம் முழுக்க வந்து வசூல் பண்ணியிருக்கு. நேற்று கலெக்ஷனை பொறுத்தவரையும் டாப் 5 தமிழ்நாடு. முஃபாசா தான் முதலிடத்தை பிடிச்சிருக்கு 2,19 லட்சம், விடுதலை 2 74 லட்சம், புஷ்பா 2 28 லட்சம், தி ஸ்மைல் மேன் 8 லட்சம், மார்க்கோ 7 லட்சம். மார்க்கோ வந்து ஆக்சுவலாக 2ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது தமிழில். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கலெக்ஷன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதுக்கடுத்து தான் கேம் சேஞ்சர், அதோட அட்வான்ஸ் புக்கிங்கை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதை தாண்டி இன்னொரு பக்கம் இந்த படத்துலையாவது அட்லீஸ்ட் சங்கர் சார் வந்து நம்மளெல்லாம் டிசப்பாயிண்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பக்கம் பயமும் இருக்குது. இந்த படம் யூஎஸ்ஏல $377K வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. டே 1 ப்ளஸ் ப்ரீமியரையும் சேர்த்து 3,23 லட்சம். கனடாவில் $77K 66 லட்சம். இது இல்லாமல் மற்ற நாடுகளில் $35K 30 லட்சம். டோட்டலாக இந்த படம் ஓவர்சீஸில் $489K இது வந்து 4,19 லட்சம் வருது. ஸோ லிமிட்டடாக தான் இப்போதைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது வரையுமே ஒரு நல்ல ரிப்போர்ட் வந்திருக்கு. இது பெரிய அளவில் பெரிய ஓப்பனிங்காக வரப்போதா இல்லையா அப்படிங்கிறத வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். நீங்கள் எத்தனை பேர் கேம் சேஞ்சருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டை போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.